சங்கருடைய சிஷ்யர்களில் வயசிலையும் வித்யிலையும் பெரியவர் சுரேஸ்வரர். சங்கரரோட நேரவே சர்ச்சை பண்ணி வாதம் பண்ணி கடைசியில் சங்கரர் சொல்கிறது தான் சர்வாத்மனா சரி என்று ஒத்துக்கொண்டு சங்கருக்கு சிஷ்யரானவர். அப்பேற்பட்ட சுரேஸ்வரரை சிங்கேரியிலே முதல் ஆச்சாரியராக ஸ்தாபனம் பண்ணி அப்படி ஒரு பரம்பரையை ஏற்படுத்தினது சங்கரர். இந்த தர்மம் பிரச்சாரம் ஆகணும்ங்கிற ஒரே உத்தேசியத்தில் எல்லா காலங்களிலையும் இந்த தர்மம் பிரச்சாரத்தில் இருக்கணும். என்ன தர்மம் நடந்துகிட்டு இருந்தால்தான் தேசம் சுபிக்ஷமாக இருக்கும். எங்கே தர்மம் நடக்கிறது இல்லையோ அங்கே சுபிக்ஷம் இருக்காது. எங்கே தர்மத்தின் விஷயத்தில் ஜனங்களுக்கு ஒரு சிரத்தை இல்லையோ அந்த இடத்தில் ஜனங்கள் சுகமாக வாழ முடியாது. எங்கே தர்மத்தின் விஷயத்தில் எல்லோரும் ரொம்பவும் சிரத்தையோடு இருந்து தங்களுக்கு கூடுமான வரையிலும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணின்றிருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் சுபிக்ஷம் இருக்கும். அங்கே தான் ஜனங்கள் சௌக்கியமாக வாழ முடியும். இந்த திருஷ்டியினாலே சங்கரர் இந்த பீடஸ்தாபனம் செய்தது அத்தியுத்தமமான காரியமாயிடுத்து. இந்த பீடத்தை சிங்கேரியில் ஸ்தாபனம் பண்ணினார். ஆனால் காலக்கிரமத்தில் ஜனங்களுக்கு அவாவா இருக்கிற இடத்திலேயே ஒரு பகவத்பாதாவுடைய சாநித்தியம், சாரதாம்பாவுடைய சாநித்தியம் வேணும்ங்கிறதுக்காக இந்த பீடத்தில் வந்த ஆச்சாரியால் அங்கங்கே சங்கர மடங்களை நிர்மாணம் பண்ணி அங்கே பகவத்பாதாளையும் சாரதாம்பாளையும் ஸ்தாபனம் பண்ணி அதனால் எல்லாருக்கும் தினம் அந்த சாரதா பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், பகவத்பாத சங்கரருடைய தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த சந்நிதியிலே கொஞ்ச நாள் உட்கார்ந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்ங்கிறதுக்காக. ஏன்னாக்கே நமக்கு தினம் அந்த பகவத்பாதாளையும் சாரதையும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சால் அநேக விதமாக நமக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும். ஏன்னா சங்கரர் நமக்கு குரு, சாரதை சகல வித்யைகளுக்கும் அதிதேவத்தை. நமக்கு வேண்டியது ஞானம், அது வித்யாதி தேவதையான சாரதையினாலேயும் குருவினாலேயும் கிடைக்கும். ஏன்னாக்க ஞானத்துக்கு சமானமான புனிதமான பொருள் இன்னொன்று இல்லை என்று பகவான் கீதையிலேயே சொன்னார். நஹி ஞானேன சதுருஷம் பவித்ரமிக வித்யதே. அந்த ஞானம் யாரால கிடைக்கும்? குருவினாலேயும் அந்த ஞானஸ்வரூபிணியான சாரதையினாலேயும் தான் நமக்கு ஞான பிராப்தி ஆகும். அதுக்காக தினந்தோறும் அந்த ஞானதாயக்கனான குருவையும் ஞானஸ்வரூபிணியான சாரதையும் நாம் தினம் நமஸ்கரிக்கணும், ஸ்மரிக்கணும், ஆராதிக்கணும், தியானம் செய்யணும். அந்த திருஷ்டியிலே இந்த சங்கர மடங்கள் அங்கே சங்கர பகவத்பாதாளையும் சாரதா பரமேஸ்வரியும் ஸ்தாபனம் பண்ணுறதுங்கிறது அநேக ஆண்டுகளாக சம்பிரதாயத்திலே வந்த விஷயம். எங்கள் பரமேஷ்டி குருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினந்த சிவபாரதி மகாஸ்வாமிகள், எங்கள் பரமகுருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள், எங்கள் குருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் இந்த சங்கர மடங்கள் எல்லாம் ஆங்காங்கு நிர்மாணம் பண்ணி ஜனங்களுக்கு மகோபகாரம் பண்ணினார்.